இதே இங்கிலீஷ்காரங்களாம் நல்லா சிரிச்சு இது பேசுவானுங்க இவனுங்க. 60லேருந்துட்டு இப்போ 35 பேரம் பேசினதுனால தானே இப்போ வந்து இல்லைனா 60 டிக்கெட் நான் ஏமாத்திட்டு நம்ம வந்திருப்போம்ல. சும்மா உட்காந்து எனக்கு டைம் வேஸ்ட் பண்ணாது எதுக்கு வந்து கேட்குற அப்படின்னு சொன்னாலாவது பரவாயில்ல, ஓகே. அதுக்கப்புறம் இந்தியாவிலேருந்து வரவங்களே எல்லாரும் இப்படி தான் பண்ணுறீங்க அப்படின்ற மாதிரி ஒரு வார்த்தையை விட்டான். நண்பர்களே, நம்ம இந்த வர்டியன் ஹோட்டல்லேருந்து நம்ம அதை கிளம்ப போகிறோம் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ அது கிளம்புறதுக்கு முன்னாடி இங்கே வந்து லெட்ரு எழுதி எங்கள் வந்து லெட்ரு எழுதுகிற மாதிரி பென்சில் பேப்பர்லாம் வச்சுருந்தாங்க. ஸோ அதில் வந்து யூடியூப் சேனல் நேம் லவ்லி பிரகாஷ் சப்ஸ்கிரைப் அப்படின்னு போட்டு சும்மா ஒரு சைன் போட்டு விட்டாச்சு. ஸோ இங்கேருந்து நம்ம கிளம்ப போகிறோம். மலேசியாவிலேருந்து வர்டியன் ஹோட்டல்லேருந்து நம்ம கிளம்ப போகிறோம் ஃப்ரெண்ட்ஸ். அச்சோ இப்படி ஃபீல் பண்ணுறா. கைஸ் இங்கே வந்து காலைல சாப்பிட்டோமா, சாப்பிடலாம் நல்லா இருந்துச்சு ஃப்ரெண்ட்ஸ். வித்தியாசமாக இருந்தது. நம்ம இதுக்கு முன்னாடி ஒரு ஹோட்டல் இருந்தாலும் அதுக்கும் வந்து கொஞ்சம் நிறைய சேஞ்சஸ் இருக்குது. அதான் ஏதோ கொஞ்சம் அப்படி இருந்தது, புதுசாக எல்லாத்தையும் எடுத்து அப்படி ட்ரை பண்ணுறதோ எல்லாமே நல்லா தான் இருந்தது. இங்கே வந்து ஃபாரினர்ஸ்லாம் வந்து சாப்பிட்றாங்கல்ல, நம்மளும் ஃபாரினர் தான். எத்தனை வாட்டி சொன்னாலும் அந்த ஃபாரினர் நம்மளும் ஃபாரினர் தான் வந்து கரெக்டாக இதுவாக மாட்டேங்குது. வெள்ளைக்காரர் ஃபாரினர்ஸ் இருக்காங்கல்ல, அவங்களும் வந்து அதே தான் சாப்பிட்றாங்க. ஆனால் அவங்க கையெல்லாம் மட்டும் அழுக்கே ஆக மாட்டேங்குது ஃப்ரெண்ட்ஸ். வெறும் ஒரு சொட்டு கூட அழுக்காகிற மாதிரியே தெரியல. ஆனால் நான் சாப்பிடும் போது அப்படியே கையெல்லாம் ஃபுல்லாக அது இவ்வளோ தூரம் அழுக்காகுது. அது எப்படி அது? அவங்களும் அதே சிக்கனை தான் அப்படியே புட்டு சாப்பிட்றாங்க, ஆனால் கையை அழுக்காக மாட்டேங்குது. இதுதான் இனி நான் வந்து கண்டுபிடிச்சது. மலேசியாவில் வந்து இது ஒரு விஷயத்த நான் வந்து கண்டுபிடிச்சிருக்கிறேன். எப்படி அது? அதுக்கப்புறம் ஞாபகார்த்தமாக வந்து சாப்பிட்டு முடிச்சு ஒரு வாட்டி வந்து ஆகி போயிட்டேன். மலேசியாவில் கடைசி வாட்டி ஆகி போகிறது ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. நீ போவடா, இன்னும் போவடா, நீ ஃப்ளைட்டில் போவ. அதெல்லாம் போகும் ஞாபகார்த்தமாக ஃப்ளைட்டில் போகிறேன் அப்படின்னு நீ எல்லாம் இப்படி இதெல்லாம். அதுவும் இல்லாமல் நம்ம வந்து ஸ்விம்மிங் பூலில் குளித்தோம்ல, அந்த குளித்ததுனால வந்து நம்மளோட வெயிட் லக்கேஜ் வந்து எக்ஸ்ட்ரா ஆகிடுன்றதுனால சில சட்டைகள்லாம் அப்புறம் என்னோடய ட்ராக்கெல்லாம் இங்கேயே விட்டு போகிற மாதிரி ஆயிடுச்சு. ஸோ அதை மடித்து இங்கே வச்சாச்சு ஒரு கவரில் போட்டு. ஏன்னா வெயிட் அதிகமாகிடும் ஈரம் ஆயிடுச்சுனால. அது நான் நினச்சிருந்தோம் சரி காய வச்சலாம் பார்த்தா டைமு கரெக்டாக 10 மணிக்கு. இப்போயே டைம் வந்து பாருங்கள், சரிங்க ஃபோன் எடுத்து காட்டுறேன். 11:50 ஆயிடுச்சா டைமு. இதுக்கப்புறம் நம்ம இப்போது ஷாப்பிங் போகிறோம். எங்க சீப்பஸ்டான மார்க்கெட்டுக்கு போக போகிறோம் ஃப்ரெண்ட்ஸ். மலேசியாவில் சீப்பஸ்டான மார்க்கெட்டு. சீப்பஸ்ட் தான் சொல்கிறாங்க, ஆனால் எல்லா இடமும் காஸ்ட்லியாக தான் இருக்குது. அங்கேயாவது போய் பார்ப்போம் ஏதாவது சீப்பாக ஏதாவது வாங்க முடியுமான்னு. ஓகே, இதுதான் போஸோட காஸ்ட்யூம். அதுவும் இல்லாமல் என்னோடய காஸ்ட்யூம் நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த வரும்போது தான் நான் வந்து போட்டிருந்தேன். விளாக்லாம் பார்த்துருப்பீங்க. அம்மா சட்டை எடுத்து வைக்கும் போது 3 சட்டை எடுத்து வைக்கிறேன்னு சொல்லிட்டு ஒரு 2 சட்டை 3 சட்டை ஒரு தப்பாக கவுண்ட் பண்ணி வச்சுட்டாங்களா. அதனால வந்து ஒரு சட்டை இன்னைக்கு புதுசாக போட்டுக்கிறதுக்கு இல்லை. அதெல்லாம் நாத்தடிக்குது. சரி ஏற்கனவே நான் நாத்தடிப்பேன், இதில் இது வேறு நாத்தடிக்குது. ரெண்டும் நாத்தடிச்சு வீடியெல்லாம் இந்த ஓட போகிறாங்க. டான்ஸ் ஆடுறா போகலாம்டா. டான்ஸ் ஆடுது. நீ சொன்னோன்னெல்லாம் என்னால் ஆட முடியும். ஸோ வாங்க ஃப்ரெண்ட்ஸ், இந்த நாத்த பூச்ச ட்ரெஸ்ஸோட நம்ம மார்க்கெட்டுக்கு போகலாம். ஹாய் கைஸ், எல்லாருக்கும் வணக்கம். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா கைஸ், நம்ம வந்து பென்டலிங் ஸ்ட்ரீட்டுன்னு ஒரு இடத்துக்கு வந்திருக்கோம் ஃப்ரெண்ட்ஸ். இந்த ஸ்ட்ரீட்டில் வந்து எல்லாமே வந்து கம்மி விலையில் வந்து இதுலாம் இருக்கும் ப்ராடக்ட்ஸ்லாம் அப்படின்றதுனால பார்க்க வந்திருக்கோம் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ பார்த்து என்ன இதுன்னு நான் உங்களுக்கு சொல்கிறேன் நான் ரேட்லாம். இந்த பஸ் 40 கைஸ். இந்த பர்ஸு வந்து 40 ரிங்கெட்டு ஃப்ரெண்ட்ஸ். இங்கே நல்லா தான் இருக்குது, ஆனால் 40 ரிங்கெட்டுக்கு ஒர்த்தான் தான் தெரியல. ஓப்பன் பண்ணி காட்டுறேன். இது பாருங்க,
நேரம் அப்படியே சுற்றி பார்த்துட்டு இங்கே வந்து நம்ம வந்து 18 ரிங்கெட்டு கொடுத்து இந்த ஒரு பேக் நம்ம வாங்கியிருக்கோம் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ 18 ரிங்கெட்டு அது அங்கே இருக்குது, அதில் வாங்கிட்டோம். இங்கே வந்து கொஞ்சம் இங்கேயும் ஓரளவுக்கு கொஞ்சம் கம்மியாக தான் இருக்குது, ஆனால் கொஞ்சம் ஓரளவுக்கு கொஞ்சம் ப்ரைஸ் அதிகமாக தான் இருக்குது. இங்கே பாருங்க 10 ரிங்கெட்டு கூட இருக்குது பேக்கு. ஆனால் நல்லா நல்லா தான் இருக்குது குவாலிட்டி கூட. ஸோ நம்மளோட ஃபஸ்ட்டு பர்ச்சேஸ் பேக்கு 18 ரிங்கெட்டுக்கு நம்ம வாங்கியிருக்கிறோம் ஃப்ரெண்ட்ஸ். வெற்றிகரமாக ஒன்று வாங்கிடுச்சு. அதுக்கப்புறம் பார்க்கலாம் என்னென்ன வாங்கலான்றது. A few moments later. கைஸ், இப்போ நம்ம வந்து அந்த மார்க்கெட்டில் ஒரு இடத்துல வந்து மூலையில் வந்து உட்காந்துக்கிறோம். ஸோ இதே இடத்துல என்ன ஃப்ரெண்ட்ஸ் இருக்குது, ஒரு அந்த பேக்கு, ஷூ, செப்பல், அப்புறம் அந்த கண்ணாடி, அது மட்டும் தான் இருக்குது. ஸோ அந்த மாலில் கம்பேர் பண்ணும்போது கொஞ்சம் கம்மியாக இருக்குது, ஆனால் இங்கேயும் ப்ரைஸ் அதிகமாக தான் இருக்குது. 100 ரிங்கெட்டு ஒரு பேக்கு, அப்புறம் அந்த ஒரு இது பார்த்தோன்னா அது வந்து 40 ரிங்கெட்டு. அது மாதிரி தான் வாங்குறதுனா வாங்கலாம். அப்படி ஒன்றும் ப்ரைஸ் கம்மின்ற மாதிரி ஒன்றும் தெரியல. இது வந்து ஃபர்ஸ்ட் காப்பியும் இருக்குது, சில இதெல்லாம் வந்து ஒரிஜினலும் இருக்குது. ஸோ நம்ம அதை பார்த்து வாங்கிக்கிறோம். ஸோ நிறைய கடையில் வந்து எல்லாமே வந்து பேக்லாம் நம்ம பார்த்தோம்ல அந்த கடையிலலாம், அதெல்லாம் வந்து ஃபர்ஸ்ட் காப்பி தான் ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கப்புறம் சென்ட்டு அதெல்லாம் தான் இருக்குது. சரி, அந்த நாங்கள் ஒரு இங்கே வந்து ஒரு சின்ன ஒரு கடுப்பு ஏற்ற மாதிரி ஒன்று வந்துடுச்சு. என்னடா வந்து சரி ஜாலியாக நல்லா இருந்தது, மலேசியா ட்ரிப்பு அந்த மாதிரி நல்லா இருந்தது. ஒரு 2 கடையில் மட்டும் கொஞ்சம் இதுவாயிடுச்சு. இப்போ நம்ம ஒரு வந்து பேக் கடையில் நம்ம போயிட்டு இப்போது என்ன ஏதுன்னு ரேட்டு விசாரிச்சுட்டு கம்மியாக இருந்தால் சரி வாங்குகிறோம், இல்லைன்னா அடுத்த கடை நம்ம என்ன ஏதுன்னு ரேட்டு விசாரிச்சுட்டு நம்ம போவோம்ல. இங்கே வந்து அந்த ஃபஸ்ட்டு கடையில் போயிட்டு அந்த ஒரு குட்டி அந்த பர்ஸ் மாதிரி ஒன்று அது வந்து கேட்கலான்னு போய் கேட்டால் அவர் வந்து 45 ரிங்கெட்டு நான் உங்களுக்கு 40 பண்ணி தரேன் அப்படின்னோடனே கொஞ்சம் கம்மி பண்ணுங்க அப்படின்னு கேட்டால் இங்கே எல்லா வீடியோவில் வந்து பேரம் பேசுங்கன்னு தான் சொல்லியிருந்தாங்க. இந்த கடையிலலாம் வந்து பேரம் பேசி வாங்குங்க அப்படின்னு தான் சொல்லியிருந்தாங்க. சரி, நம்மளும் வந்து பேரம் பேசலாமேன்னு சொல்லிட்டு நம்ம வந்து பேரம் பேசுறதுக்கு எவ்வளோ அப்படின்ட்டு கேட்டோடனே 45 40 ரிங்கெட்டு நான் உங்களுக்கு கம்மி பண்ணி தரேன் அப்படின்னு வந்து அவர் சொன்னார். சொல்லும் போது இன்னும் கொஞ்சம் கம்மி பண்ணுங்க அப்படின்னோடனே ஒரு எவ்வளோ இப்போ நான் தான் ப்ரெஸ் பண்ணிட்டேனே, நீங்கள் சொல்லுங்கள் எவ்வளோனா ஒரு 20 ரிங்கெட்டுக்கு பண்ண முடியுமா அந்த மாதிரி ஏதோ கேட்டோம். அவங்க நல்லாவே எல்லா வீடியோலையுமே நல்லா ப்ரைஸ் கம்மி பண்ணி கேளுங்கன்னு தான் சொன்னாங்க. சரி, நம்மளும் 20 ரிங்கெட் பண்ண முடியுமான்ற மாதிரி கேட்டோம். இல்லை அப்படின்ட்டாரு. அதுக்கப்புறம் சரி ஓகே, இப்போ நம்ம என்ன கடையிலேருந்து போகும்போது அப்படியே போய்டும், சரி நான் முன்னாடி போயிட்டு வரோம் அப்படின்னு நம்ம சொல்லுவோம்ல, அப்படின்னு சொல்லி போயிட்டு வரோம் அப்படின்னு சொல்லும் போது நம்ம இங்கே வந்து சரி வி கோ அண்ட் கம் அப்படின்னு சொல்லும் போது கோ டோன்ட் கம்மு, திரும்பி வராத அந்த மாதிரி சொல்லிட்டாரு. அதுக்கப்புறம் ஒரு லைனாக அப்படியே புலம்புறது, வேணும்னா வாங்க வந்தால் மட்டும் வாங்க, இல்லைன்னா எதுக்கு வாங்க கேட்கலாம் வரீங்கன்ற மாதிரி. ஒரு ப்ரைஸ் எவ்வளோன்னு கேட்டால் தானே அதை பற்றி என்ன ஏது நம்ம தெரிஞ்சுக்கிட்டு வாங்கலாமா வேணாமான்னு தோணும். எதுவுமே கேட்காம வந்து உடனே வந்து கேட்டோடனே வாங்கிடணும் துட்டு கொடுத்து. 40 ரிங்கெட் யார் கொடுக்குறா? 40 ரிங்கெட் நம்ம ஊர் காசுக்கு எவ்வளோ வருது இல்லை, அவள் யோசிச்சு எவ்வளோ கம்மி பண்ணி தானே கேட்க முடியும். அப்புறம் அங்கே ஒரு கடுப்பாச்சு. அதுக்கப்புறம் அடுத்த கடைக்கு போனோம். அடுத்த கடையில் அதே ஹேண்ட்பேக் நம்ம கேட்டோம். அங்கே வந்து கேட்கும்போது இங்கே வந்து அதோட அதிகமாக 80 ரிங்கெட்டுன்னா ஒரு கடையில். அதுக்கப்புறம் அடுத்த கடைக்கு போனால் அங்கே வந்து 60 ரிங்கெட்டுன்றான் அதே பேக்கு, அந்த ஒரு குட்டி பர்ஸு 60 ரிங்கெட்டுன்னு சொன்னோடனே இல்லை அங்கேயே வந்து 35 ரிங்கெட் தராங்க அந்த மாதிரி சொன்னோடனே அவர் வந்து சரி நான் உங்களுக்கு கம்மி பண்ணுறேன் கொஞ்சம் 60லேருந்து 50, 50லேருந்து 40 இவ்வளோ டக்கு இறங்குறது. அப்புறம் அங்கே 35 ரிங்கெட்டுக்கு தரேன்னு சொன்னாங்கன்னு சொன்னோமா. அப்போ அவரில் சரி ஓகே நான் 35 ரிங்கெட்டுக்கு தரேன். அப்போ அந்த பேக் எவ்வளோ கம்மியாக இருந்திருக்கும் அந்த குட்டி பர்ஸு? 60லேருந்துட்டு இப்போ 35 பேரம் பேசினதுனால தானே இப்போ வந்து இல்லைனா 60 ரிங்கெட்டுக்கு நான் ஏமாத்திட்டு நம்ம வந்திருப்போம்ல. 35 ரிங்கெட்டுன்னு சொன்னோடனே 35 ரிங்கெட்டும் அதிகமாக நம்ம கொஞ்சம் ஒரு வாங்கணும், கொஞ்சம் ஓரளவுக்கு கொஞ்சம் கம்மியாக இருக்க மாதிரி ஒரு 20 ரிங்கெட்ற மாதிரி எதாவது பண்ண முடியுமா? இல்லை நான் தான் அங்கே ஏதோ 35 ரிங்கெட்டு தரேன்னு சொன்னால நான் தான் தரேன்றல இது வாங்கிக்கப்போ அப்படின்ட்டு அந்த மாதிரி சொல்கிறாரு. நம்ம அது கொஞ்சம் கம்மி பண்ண முடியுமான்றதுனால தான் அது சொல்லணும். அதுக்கப்புறம் இல்லைங்க சரி ஓகே நாங்கள் அப்படியே போகிறோம், சரி இல்லை ஓகே தேங்க்யூன்ற மாதிரி அப்படியே சொல்லி போனோமா. நீ வந்து வாங்குறதுனா வந்து வாங்கு, எதுக்கு டைம் வேஸ்ட் பண்ணுற அந்த மாதிரி கேட்குறாரு. இவ் வாண்ட் டு பை வை ஆர் யூ ஆஸ்கிங் டைம் வேஸ்டிங் அப்படின்ற. சும்மா தான் உட்காந்துருக்குறான் அவன், சும்மா தான் உட்காந்து ஃபோன் பார்த்துனுக்குறவன் போய் கேட்டு வாங்கிறதுக்கு அவனுக்கு தான் காசு கொடுக்க போகிறோம். போனி இது காசு கொடுத்து வாங்க தான் போகிறான் அவன் கடையில் தான். சும்மா உட்காந்துருக்கிறவன் எனக்கு டைம் வேஸ்ட் பண்ணாது எதுக்கு வந்து கேட்குற அப்படின்னு சொன்னாலாவது பரவாயில்ல ஓகே. அதுக்கப்புறம் இந்தியாவிலேருந்து வரவங்களே எல்லாரும் இப்படி தான் பண்ணுறீங்க அப்படின்ற மாதிரி ஒரு வார்த்தையை விட்டான். இந்தியாவிலேருந்து வந்தாலே இப்படி தான், இதெல்லாமே அவன் இங்கிலீஷில் சொன்னான். இந்தியாவிலேருந்து வரவங்களே எல்லாருமே இப்படி தான் பண்ணுறீங்கன்னு ஒரு இது பண்ணிட்டான். அப்போ வந்து ஃப்ரெண்ட்ஸ் எனக்கு வெறுப்பு.
அப்படியே எது என்ன போய் பேச முடியும், அவங்ககிட்ட போய் சண்டையை போட்டுக்க முடியும். மலேசியா இது அவனுங்க ஊர், நம்ம ஊரில் போய் நம்ம இதில் போய் பண்ணால் ஓரளவுக்கு ஏதாவது இருக்கும். அவங்க ஊரில் மாஷும் தெரியாது, இதுவும் தெரியாது, அவன் இஷ்டத்துக்கு அவன் ஆள் சப்போர்ட்டில் பேசிடுவான். நம்ம ஏதாவது பேச முடியுமா? அப்படியே பல்ல கஷ்டம் வந்துட்டோம். செம வெறுப்பாயிடுச்சு. நம்ம ஜாலியாக சரி ஒரு என்ன பேரம் பேசி ஒரு இது என்ன இது நான் வந்து நிறைய வீடியோஸ் பார்த்தேன், நீங்களே போட்டு பாருங்கள் நிறைய வீடியோவில். இதே வெள்ளைக்காரங்களாம் இங்கிலீஷ் இதுவில் பேசியிருந்தானுங்கன்னா நல்லா சிச்சி வாங்க ஏதோ நான் அவனுங்களாம் என்ன பண்ணுறானுங்கன்னா 100 ரிங்கெட் இருந்தால் இல்லை கம்மி பண்ணுறானுங்க, 150 கம்மி பண்ணி 100, 150, 160 அவ்வளோ அளவுக்கு கம்மி பண்ணுறானுங்க. நம்மளும் சரி அந்த மாதிரி ட்ரை பண்ண பார்த்தா இந்தியாவிலேருந்து வரானுங்களேன்ற மாதிரி இது பண்ணுறானுங்க. இதே இங்கிலீஷ்காரங்களாம் நல்லா சிச்சி இது பேசுவானுங்க இவனுங்க. அது நான் வந்து மொத்த இடத்தையுமே நான் சொல்லலை, இந்த ஒரு 2 கடை தான் சொல்கிறேன். அதுக்கப்புறம் இன்னொரு கடையில் போயிட்டு அங்கே வந்து வாங்கிட்டு வந்துட்டோம் அந்த ஒரு குட்டி பர்ஸு. அவர் வந்து சாந்தமாக நார்மலாக அப்படியே பொறுமையாக ஒன்றும் 40 ரிங்கெட் ப்ரோ அந்த மாதிரி நார்மலாக 50, 35 அந்த மாதிரி அப்படி சொன்னார். சரி ஓகே இங்கே வாங்கவே வேணாம் இங்கே கிளம்பிடலான்ற மாதிரி ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் சரி ஓகே வந்துட்டோம், நம்ம வந்திருக்கோம், நம்ம போயிட்டு நம்ம ரிலேட்டிவ்ஸ்லாம் கொடுக்கணும்ல, அதனால் நம்ம வீட்டை வாங்கணுன்றதுனால அப்புறம் ஒரு பேக் வந்து ஒரு அந்த குட்டி பர்ஸ் வந்து எவ்வளோ கிட்ட வாங்கினோம், 35 ரிங்கெட்டுக்கு அவர் கடையில் வாங்கினோம். வேறு கடையில் 35 ரிங்கெட்டுக்கு நாங்கள் அப்புறம் வாங்கினோம். அவர் நார்மலாக நல்லா பேசுனதுனால. ஸோ வந்து எல்லாரையுமே நான் சொல்லலை, இங்கே வந்து நல்லாவும் பேசுகிறவங்களும் இருக்கிறாங்க, இந்த மாதிரி வெறுப்பேற்றுறவங்களும் இருக்கானுங்க. அப்படியே எங்கள் மூஞ்சை பார்த்தாலே இது பண்ணுறானுங்க. இதே இங்கிலீஷ் வெள்ளைக்காரங்களாம் பார்த்தா சிரிக்கிறானுங்க. எல்லாரும் சிரிச்சு வாங்கிக்கோங்கன்றானுங்க. அதுதான் ஒரு மாதிரி பிடிக்காம போயிடுச்சு இந்த இடத்துல. மற்றபடி அப்புறம் சாக்லேட்ஸ் வாங்கினோம். கிட்கேட் வந்து இங்கே வந்து பச்சை கலரில் இருக்குது, அப்புறம் வேறு கலர் ஃப்ளேவர்லேயும் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். ஸோ சாக்லேட்ஸ்லாம் வாங்கியிருக்கோம். அப்புறம் நம்ம வந்து ஒரு பழம் சொன்னோம்ல, ஒரு பழம் வந்து அந்த நோ டியூரைன் அந்த இது பேண்டட்டு அந்த ஃப்ரூட்டும் நம்ம வந்து சாக்லேட்டில் வாங்கியிருக்கோம். அதுக்கப்புறம் இன்னொரு மலேசியா சாக்லேட் வாங்கிடுவோம். அது மொத்தம் ஒரு 57 ரிங்கெட்டுன்ற மாதிரி ஒன்று 55 எவ்வளோ ரிங்கெட் ஆச்சு. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இதில் தான் வாங்கியிருக்கோம். ஒன்றும் அதான் எல்லா இடத்துலையும் மால்லையும் சரி இங்கேயும் சரி பேக்கு ஷூவு கண்ணாடி அதுதான் இருக்குது சுற்றிடும். வாட்சஸ்லாம் இருக்குது. வாட்சஸ்லாம் எல்லாமே ஃபர்ஸ்ட் காப்பி வாட்ச், ரோலெக்ஸ் வாட்ச் அதெல்லாம் கிடக்கும். நம்ம போயிட்டு பார்க்குறோன்ற பேரில் என்ன ஏதுன்னு ரேட் விசாரிச்சு உங்களுக்கு சொல்ல நான் வந்து நினைப்பேன். போய் இப்போ அதுக்கு தான் சில கடையில் நம்ம வந்து ரேட்லாம் விசாரித்து மக்களுக்கு சொல்கிறது தான் நம்ம இந்த மால்லையும் பண்ணுறோம், இங்கேயும் பண்ணுறோம். இங்கே பண்ணால் அது வந்து ரேட்டு விசாரித்தாலே இவங்க வந்து நீ வாங்கினா மட்டும் வந்து பேசு, இல்லைனா போ அப்படின்ற மாதிரி ஆகிடும். அதனால் நான் வாட்சும் ரேட்லாம் எதுவும் விசாரிக்கிறேன். அந்த ரோலெக்ஸ் எவ்வளோ ரேட்டு விசாரிக்கல. ஒரு ஃபாரினர் வீடியோவில் பார்த்தேன் 150 ரிங்கெட்டு எவ்வளோ 100 ரிங்கெட் 160 அந்த மாதிரி ரிங்கெட்டில் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் ரோலெக்ஸ் வாட்ச். அதை பற்றி நான் அப்படியே சொல்கிறேன். நான் கேட்கல அது. ஸோ அதுக்கப்புறம் இப்போ நாங்கள் எதுக்காக இப்போ வந்து ரோட்டில் இப்போ உட்காந்துக்கிறோன்னா, எங்களுக்கு நாங்கள் ரோமிங் போட்டோம்ல, அந்த ரோமிங் போட்ட இது முடிஞ்சிச்சு, நெட்டு காலி ஆகிட்டு இருக்குது. 2 GB தான், அதனால் வந்து காலி ஆகிட்டு இருக்குது 3 நாளில். அதனால் ரோட்டில் உட்காந்துக்கிறோம். இப்போ வண்டி புக் பண்ண முடியல, எதுவும் பண்ண முடியல. அதனால் இப்போ சித்தி கால் பண்ணி கொஞ்சம் நெட்டு போட்டு விடுங்கன்னு சொல்லி இப்போ போட்டு உக்காந்துக்கிறோம். அவங்க போடுவாங்க. போட்டதுக்கப்புறம் எங்கேயாவது வண்டி எடுத்துகிட்டு திரும்பி ரூமுக்கு போயிட்டு அப்படியே கிளம்பலாம் ஃப்ரெண்ட்ஸ். அவ்வளோதான். ஊரில் இவ்வளோ நாள் ஜாலியாக இருந்தது. நல்லா பேசுகிறவங்களும் இருக்காங்க. நான் இப்போ வந்து மலேசியாவே இப்படின்னா அந்த மாதிரி இவனுக்கு சொல்கிற மாதிரிலாம் நான் சொல்லவே மாட்டேன், புரியுதா? இவனுக்கு வந்து எங்களை திட்டிருந்தாலும் பரவாயில்ல, இந்தியாவே இப்படிதான்ற மாதிரி பேசிட்டான் அவன். அதுதான் எனக்கு ஒரு மாதிரி வெறுப்பாயிடுச்சு. அவங்ககிட்ட போய் சண்டைக்கெல்லாம் போக முடியாது ஃப்ரெண்ட்ஸ். நீ போய் கேட்டுக்கலாம்லன்ற மாதிரி கேட்கலாம், ஆனால் அதெல்லாம் கேட்க முடியாது. நம்ம பிரச்சனையாயிடும். எதுக்கு கிளம்புற நேரத்தில் வந்து கொஞ்சம் இது வச்சு சரி அதெல்லாம் விடுங்க, தட்டி விடுங்க, பார்த்துக்கலாம். ஓகே கைஸ். ஸோ இதுக்கப்புறம் அப்படியே போட்டு நம்ம ரூம் பண்ணல, அந்த ரூம்லேயே வந்து செக் அவுட் பண்ணிட்டோம். செக் அவுட் பண்ணிட்டு பேக் அவங்களே வச்சு அந்த லக்கேஜ் ரூம்னு ஒன்று இருக்குது, அந்த லக்கேஜ் ரூமில் வந்து வச்சுட்டு வந்திருக்கோம். நம்ம இப்போ அங்கே போயிட்டு லக்கேஜ் கலெக்ட் பண்ணிட்டு நம்ம வந்து இதுவுக்கு போயிடலாம். இதுக்கு லக்கேஜ்லாம் எடுத்துகிட்டு நம்ம வந்து ஏர்போர்ட்டுக்கு போயிட்டு அப்படியே நம்ம கிளம்பலாம் ஃப்ரெண்ட்ஸ். இன்னொரு விஷயம் என்னன்னா, நம்ம இங்கேருந்து இப்போ இந்தியாவுக்கு போக போகிறது இல்லை, சிங்கப்பூர் போக போகிறோம். அடுத்து நம்ம சிங்கப்பூர் போக போகிறோம் காய்ஸ். I love you. நண்பர்களே, இன்னொரு விஷயம், நாங்கள் நெட்டு சித்தி போட போகிறாங்கன்னு சொன்னால அவங்க போட்டாங்க. ஆனால் வந்து எங்களுக்கு வரல, என்னன்னு தெரியல.
கரெக்டாக மாற்றி போட்டாங்களா இல்லை கரெக்டாக போட்டாங்க என்னன்னு தெரியல, நெட்டு வர மாட்டேங்குது எங்களுக்கு. அதனால் நாங்கள் ரொம்ப நேரமாக நின்றுருந்தோம். ஒரு பக்கத்தில் ஒரு ஜூஸ் கடை இருந்தது, அவர்கிட்ட போயிட்டு உங்ககிட்ட ஒய்ஃபை இருந்தால் சொல்லுங்கள், நாங்கள் கேப் புக் பண்ணோம், ரீசார்ஜ் போட்டுக்கிறேன் நான் அப்படின்னு சொன்னால், நீ ஜூஸ் வாங்கிக்கோ, ஒன்று ஜூஸ் வாங்கிட்டா நான் ஒய்ஃபை பாஸ்வேர்ட் சொல்கிறேன் நான். சரி ஓகேன்னு இதோ இந்த ஜூஸ் வாங்கியிருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ், 8 ரிக்கெட்டுக்கு ட்ராகன் ஜூஸு. ஸோ வாங்கிட்டு ஒய்ஃபை கனெக்ட் பண்ணியாச்சு. பார்த்தீங்களா, அந்த நேரத்துலேயும் வந்து மார்க்கெட்டிங் ஸ்ட்ராட்டஜி சூப்பராக போட்டு ஒரு ஜூஸு இது பண்ணிட்டாரு, சேல்ஸ் பண்ணிட்டாரு பார்த்தீங்களா. ஸோ போட்டு அதுதான் இப்போ வண்டி போடுறானோ ரீசார்ஜ் பண்ணுறானோ ஏதோ ஒன்று பண்ணிவிட்டு இப்போ நம்ம இங்கே கிளம்பணும்.